ஷே விஷ்ணு எப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. முக்காடு தொப்பி தாடி பூரா பக்கிருத்தி பண்டிகைகள் கொண்டாடுதான். இந்த பொங்கலை கொண்டாடுதான். அவன் பாதராக கொண்டாடி பூரா உயிர் பலியை சாப்பிட்டு பாவத்தை செஞ்சு ஓட்டி நக்கி போகிறான். எல்லா ஆடு மாடு கோழி பறவைகள் வீட்டுகளில் வளர்த்து அந்த பேப்பரை விட்டு வாங்கி தின்னுட்டு போகிறான். சிறு பிள்ளை வரைக்கும் அந்த விவரம் தெரிஞ்ச பிள்ளை வரைக்கும் அது ஆசபாசமாக ஓடின பறவைகள் விலங்குகள் அத்தனையுமே ஆடு மாடு கோழி எல்லாமே அது கண்ணீர் விடுது. அப்போ இவன் குடும்பம் முக்காடு தொப்பி தாடி அவன் குடும்பம் வாரிசுலாம் கண்ணீர் விடணும்ல. அவன் அழுவணும், அவன் ஓதுவான் ஊதுவான். அதே மாதிரி அவன் குடும்பத்தில் ஊதணும் அறுக்கணும் சாவணும் போகணும். புரியுதா? அவன் வாரிசு துடிக்கா போகணும். முக்காடு தொப்பி தாடி முடிஞ்சு வச்சுருப்ப கணக்கு முடிஞ்சு வச்சுப்போம். கணக்கு இல்லை நுப்பாட்டிட்டாரு. பிறையும் கிடையாது, மயிரும் கிடையாது, செடியும் சத்தையும் கிடையாது. இப்போ பக்கிருத்து ஒழுங்காக போ. இந்த இந்து மதத்தில் பொங்கல் கொண்டாடுதான். அவனும் ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து தின்ட்டாலே தான் வேற வெட்டி போடுவார். இவன் கிறிஸ்டின், அவன் அதுக்கு மேலே பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து தின்னுட்டு கண்டார் வலிமாக ஒழுங்காக போங்கடா படைக்காரு. அதுகளுக்கும் பூமியில் சாப்பாடு உணவு இருக்குது. பூமியை அழிக்க வந்த கண்டார ஒளிமக்கா முக்கால் சத்தியம் தொலைஞ்சி நாசமாக போயிருக்கடா. பொட்டாச்சுரா எப்பா முழிச்சு பார்த்து ஆட்டி விட்டுரு. இந்த பேய்களை 3 மதத்துக்காரனா ஆட்டி கந்தல் கோலமாக அவன் விதற ஆணும் பெண்ணும் குனிஞ்சி கடிக்கணும். அந்த மாதிரி கடிக்க விடு. இந்த பேய் கடிச்சாத்தேன் பெண்ணு போய் கடிக்கணும், ஆணு கடிக்கணும். அந்த மாதிரி விடுப்பா. பாவத்தை செய்தான். இது எல்லாம் கோர்ட்டில் புரிஞ்சுக்கிடுவாங்க. நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கிடுவாங்க. பாவத்தை செஞ்சால் அதான் கடிக்க விடுதாரு அப்படிம்பாங்க. முக்கால் சத்தியப்பா.